அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ருத்ராட்சத்தின் பெருமைகளும் அதனுடைய வகைகளும். முனிவர்களே, சிவசரிதைகளை உங்களுக்கு விருப்பம் உண்டாக்குகின்றன. சிவனாரை பணிந்து அவரது திவ்ய சரிதங்களை கேட்பவர்களே பரிசுத்தர்கள். அவர்களால் அவர்களது வம்சம் முழுவதும் புனிதமாகும். எவனுடைய வாக்கில் சிவநாமங்களும் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் ஆகிய இம்மூன்றும் விளங்குமோ அவனை பார்த்தால் திருவேணியில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். அவனை மதிக்காமல் அவமதிப்போர் அப்போதே பெரும் பாவம் அடைவார்கள். விபூதி அணியாத நெற்றியும் ருத்ராட்சம் அணி அணியாத கழுத்தும் சிவநாமங்களை சொல்லாத வாயும் உடையவனை கண்டால் சண்டாளனை கண்டார் போல விலகி கொள்ள வேண்டும். சிவநாமமே கங்கை, விபூதியே யமுனை, ருத்ராட்சமே சர்வ பாவங்களையும் போக்கும் சரஸ்வதி. இம்மூன்றையும் அணிந்த பயனையும் திருவேணியை தரிசித்த பயனையும் உலகத்திற்கு சன்ன செய்வதற்காக பிரம்மதேவர் ஒரு துளையில் வைத்து நிறுத்தார். அவை சமமாக இருப்பதை கண்டு பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவரும் இம்மூன்றையும் அடைந்தார்கள். ஆகையால் இம்மூன்றையும் அணிந்தவனுடைய பயனை சொல்ல என்னால் ஆகுமோ? இவ்வாறு சுதமா முனிவர் சொன்னதும் நைமிசாரண்ய வாசிகள் அவரை பார்த்து, சிவஞானி செல்வரே, அத்தகைய பெரும் பேற்றை தரவல்ல ருத்ராட்சத்தின் மகிமையை கேட்டு நாங்கள் புனிதவர்களாகும்படி விரித்துரைக்க வேண்டும். சூதமா முனிவர் சொல்லலானார். தவசீலர்களே, சூதமா முனிவர் சொல்லலானார். தவசீலர்களே, 1100 ருத்ராட்சங்களை தரித்தவன் ருத்ர சுரூபத்தை உடையவான். அவன் அடையும் பயனை அநேக ஆண்டுகள் சொன்னாலும் முடிவு பெறாது. அதிர்பதியாக 550 மணிகளால் கிரீடம் செய்து தரித்தவன் சிவரூபியாவான். 310 மணிகளால் உபவீதம் அதாவது பூர்ண செய்து தரிக்கலாம். சிகையில் 3, இரு காதுகளிலும் 5 அல்லது 6, கழுத்தில் 101, புயத்தில் 11, கண்ணமாலை 11, மணி 11, பந்திரங்கரண்டில் 11, பூநூலில் 3 முக்தி காமம் அணிய வேண்டும். 50 மணிகளை கடிசூத்திரமாக அணிய தகும். இவ்வாறு அணிபவன் முக்தி அடைவான் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்விதம் அணிந்து ஆசனத்தில் அமர்ந்து சிவ தியானம் செய்பவன் சாப நுக்ர சாமர்த்தியம் அடைவான். அவனை கண்டவன் சகல பாவமும் போய் கங்காஸ்தான பலனும் சிவ தரிசன பலனும் அடைவான். ருத்ராட்ச மாலையை தாங்கி 100 மந்திரம் ஜெபித்தால் 1000 முறை ஜெபித்ததுக்கான பலன் கிடைக்கும். சிவபெருமான், மகாவிஷ்ணு, சூரியன், சக்தி, கணபதி இவைகள் மந்திரங்களையும் ஜெபிப்பதற்கு ருத்ர காமமே சிறந்தது. இதனால் சகல மந்திரங்களும் ஜெபிக்கலாம். முக்தி, புத்திர பாக்கியம், ஐஸ்வர்யம், வித்தை, கன்னிகை, புகழ் முதலியவற்றை விரும்புபவர்கள் ருத்ராட்ச மணி தரிசித்து ஜெபித்தால் அவற்றை தடையின்றி அடைவார்கள். ஆயினும் சிவபக்தன் உத்தரகாம மணிமாலையை சிறப்பாக அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை விருப்பத்தோடு அணிந்தாலும் விருப்பமில்லாமல் அணிந்தாலும் பயனுண்டாம். எனவே அவை உத்தமமானவை. செல்வம் விரும்புவோன் பொன்னால் செய்த மணியும், புகழை விரும்புவோன் முத்து மணியையும், பிள்ளை பேறு விளைபவன் ஸ்படிக மணியும், வசியகாமி பவள மணியையும், வாகன காமி வெள்ளி மணியும் கையிலே கொண்டு ஜபம் செய்யலாம் என்று திருநூல்கள் கூறுகின்றன. ஆயினும் ருத்ராட்ச மணியே இவற்றை காட்டிலும் சிறந்த பயனை கொடுக்கும். உபாசனை பல வகைப்படும். எனவே இந்த மணி மாலைகளின் பேதங்களை சொன்னேன். சிவபெருமானையும் விஷ்ணுமூர்த்தியும் தியானிக்கும் போது ருத்ராட்ச மாலையை சுகம் கொடுக்க வல்லது. சூரியனுக்கு ஸ்படிக மணியையும், சண்டிகை கணேசருக்கு முத்து பவள மணியையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று பெரியோர் கூறுவர். இவ்விதமாக சொன்னாலும் ருத்ர காமமே சிவபெருமானை பெரிதும் மகிழ செய்யும். முத்துடன் கலந்த ருத்ராட்சம் விஷ்ணுவை மகிழ செய்யும். பூர்வத்தில் வியாச பகவான் முதலிய முனிவர்கள் சாஸ்திர விசாரணையால் ருத்ராட்சம் சிறந்தது என்றார்கள். இனி ருத்ராட்சங்களின் பேதங்களை சொல்கிறேன். ஒருமுக ருத்ராட்சம் சகல காரியத்தின் சித்தியை கொடுக்கும். இந்த ஒருமுக ருத்ராட்சமணி இருக்கும் இடத்தில் அனிமா முதலான அஷ்ட சித்திகளும் இருக்கும். இருமுகமணி இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாசமும் விளங்கும். மும்முகமணி இருக்கும் இடத்தில் சகல சித்திகளையும் விளைவிக்கும். 4முகமணி அறம், பொருள், இன்பம், வீடு என்னும்
புருஷார்த்தங்களையும் நல்கும். 5 முக மணி பாவத்தை போக்கும். 1 முக மணி கிடைப்பது அரிது. அது இழந்த பழத்தின் அளவில் கிடைத்தாலே சுக சௌபாக்கியங்கள் விருத்தியாகும். நெல்லிக்கனி அளவில் கிடைத்தால் சகல துக்கங்களையும் ஒழிக்கும். கடலை அளவிலாயினும் விலைமதிக்க முடியாதது. அத்தகைய மணிகளால் மாலை அணிந்தவனை என்னவென்று சொல்வேன்? அவ்வொரு மணியை வைத்திருப்பவன் சாட்சாத் சிவபெருமானே. மண்டலாதிபதியாய் ராஜாதிபதியும் அதற்கு சமமாகாது. அத்தகைய மணி ஒன்று கிடைத்தால் பொற்குவியலாகாது. ஆணி முத்துக்கள் 100 கொடுத்து பெறலாம். ருத்ராட்சம் அணிய வேண்டியவன் அதை பொருள் கொடுத்து வாங்கி அணிய வேண்டும். ஒருவன் இனாமாக கொடுத்தால் வாங்கக்கூடாது. ஆனால் தானம் கொடுத்தவனுக்கு சிறப்பான பயனுண்டு. பொருள் கொடுத்து வாங்க முடியாதவன் தன் புண்ணியத்தை கொடுத்தாவது பெறலாம். கடலை அளவு மணி போக மோட்சத்தை கொடுக்கும். குண்டு மணி அளவுடைய மணி காரிய சாதனம் செய்யும். எவ்வளவு சிறுமணியை பூண்டானோ அவ்வளவு விசேஷ பயனை பெறுவான். சிவ மந்திரத்தை ஜெபிக்காதவனையும் ருத்ராட்சம் அணியாதவனையும் பரிகாசம் செய்யாமல் தூரம் போக வேண்டும். ருத்ராட்ச மாலை அணிந்தவனை பார்த்தால் பூத பிரேத பிசாசு சாகினி டாகினி முதல் சகல கிரகங்களும் அபிசாரம் முதலிய பிரயோகங்களும் அவனை நெருங்காமல் விலகி போய்விடும். ஏகமுக ருத்ராட்சத்தை நீரோட்டத்தில் விட்டால் எதிர்த்து ஓடும். இருமுக மணியை அணிந்து நெருப்பில் இறங்கினால் உடல் வேகாது, துரோகம் நீங்கும். 3 முக மணி அணிந்தவனை ஆயுதங்கள் எதுவும் செய்யாது. 4 முக மணி வைத்திருப்பவன் வீட்டிற்கு வந்த சோரனுக்கு கண் தெரியாது. இதை தண்ணீரில் விட்டால் மூழ்கிவிடும். 5 முக மணி இருந்தால் சகல துன்பங்களையும் விலக்கிவிடும். இது நீரில் மூழ்காது. இவ்வாறு மணியின் குணத்தை பரிசோதித்து பார்த்து அணிய வேண்டும். ஸ்தானம், தானம், ஜபம், ஓமம், அத்தியனம், பிதிர்த்தர்ப்பணம், சிவவிஷ்ணு பூஜைகள், சிராத்தம் முதலிய எல்லா காரியங்களிலும் ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்ளலாம். முனிவர்களே, நீங்கள் கேட்ட ருத்ராட்ச மகிமையும் விரும்பி கேட்டவன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாவான். ருத்ராட்ச மணியின் கதையை விரும்பி கேட்டவன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாவான். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.